நான் அப்துல் ரகுமான், மத்திய சென்னை கிழக்கு மாவட்டத்தினுடைய மீடியா மற்றும் கம்யூனிகேஷனுடைய மாவட்ட தலைவராக இருக்கிறேன். இன்றைக்கி நான் பேசுவதற்காக தேர்ந்தெடுக்கக்கூடிய டாபிக் எதுன்னு பார்த்தீங்கன்னா, மகாத்மா காந்தி அவர்களுடைய பெயரினால் நம்மளுடைய காங்கிரஸ் கட்சி மதிப்புமிகு அன்னை சோனியா காந்தி அவர்களின் முழுமையான வழிகாட்டுதலின்படி நம்மளுடைய முன்னாள் பாரத பிரதமர், பொருளாதார மேதை ஐயா மன்மோகன் சிங் அவர்கள் 2005ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட 100 நாள் வேலை திட்டம், அதாவது தேசிய ஊரக வேலைவாய்ப்பு சட்டம் கொண்டு வந்து அதன் மூலமாக கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கூட ஒரு வருடத்தில் குறைந்தபட்சம் அவங்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு 100 நாளைக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பரந்த மனப்பான்மையோட இந்தியாவுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றணும் அப்படின்றதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு மிகப்பெரிய திட்டம் தான் இந்த திட்டம். இந்த திட்டத்தை கொண்டு வரப்பட்டதற்கு பின்பு ஒரு மிகப்பெரிய கதை இருக்கிறது. ஆக்சுவலாக அதோட ரியாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திட்டம் ஏதோ போகிற போக்கில் இன்றைக்கி இருக்கக்கூடிய பாஜக கட்சி இன்று ஒரு திட்டம், இந்த ஸ்வச் பாரத் அது இதுன்னு சொல்லி போகிற போக்கில் அறிவிக்கப்படுவதற்கான ஒரு திட்டம் அல்ல. உண்மையாகவே இந்திய மக்களினுடைய பொருளாதார தேவைகளை முழுமையாக பூர்த்தி செய்வதற்காக திட்டமிட்டு உருவாக்கி கொடுக்கப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு சட்டம். எதற்காக இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது? கிட்டத்தட்ட வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்த காலகட்டத்தில் தொடர்ச்சியாக அவங்க ஒரு 7 வருடம் பிரதமராக இருக்கிறாங்க. அப்படி பிரதமராக இருந்துட்டு அவங்க வெளியே போகும் பொழுது, அதாவது ஆட்சியை விட்டு இந்திய மக்களால் அவர் அகற்றப்படும் பொழுது, இந்தியாவினுடைய பொருளாதார நிலைமை மிகவும் மோசமாக இருக்கிறது. எந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறதுனா, எதுவுமே இல்லை, இந்தியா முழுக்க முழுக்க கடனில் தத்தளிக்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்குது. அப்போ நம்முடைய அன்னை சோனியா காந்தி அவர்கள் இந்த தேசத்திற்கு யார் பிரதமராக வந்தால் இந்த இக்கட்டான சூழலிலிருந்து இந்த தேசத்தை காப்பாற்ற முடியும் அப்படின்னு அவங்க ஒரு தேர்ந்தெடுத்த ஒரு சிறந்த மனிதநேய மனிதர் தான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னாள் பாரத பிரதமர் ஐயா மன்மோகன் சிங் அவர்கள். அப்போ அன்னை சோனியா காந்தி அவர்கள் மற்றும் பொருளாதார மேதையாக இருக்கக்கூடிய மன்மோகன் சிங் ஐயா அவர்கள் மற்றும் அந்த காலகட்டத்தில் காங்கிரஸ் அமைச்சரவையில் இருந்த முக்கியமான நமது காங்கிரஸ் தலைவர்கள்லாம் சேர்ந்து இந்த தேச நலனுக்கு உகந்ததாக ஒரு திட்டத்தை சட்டமாக கொண்டு வர வேண்டும். மக்களிடம் பணப்புழக்கம் ஏற்படணும். மக்கள்கிட்ட எப்படி பணப்புழக்கம் ஏற்படும்? எப்படி மக்களிடம் கொண்டு போய் பணத்தை சேர்ப்பது? பணத்தை இலவசங்கள் மூலமாக இன்று பீகார் தேர்தலுக்காக பாஜக கரெக்டாக தேர்தல் நேரத்தில் எல்லாருக்கும் நாங்கள் 2 லட்ச ரூபா கடன் கொடுக்குறோம், இப்போ முன்பணமாக 10,000 ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில் போடுறோம், நீங்கள் தேவைப்பட்டால் 2 லட்ச ரூபா லோனை வாங்கிக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த 10,000 திருப்பி கொடுக்க மாட்டோம்னு சொல்லி தேர்தலுக்காக ஒரு அரசியல் பண்ணாங்களே, அந்த மாதிரிலாம் காங்கிரஸ் பண்ணலை. ரியாலிட்டி, மக்கள்கிட்ட காசு போகணும், என்ன பண்ணணும், அதே நேரத்தில் நாட்டிற்கும் அது ஒரு வளர்ச்சியாக இருக்கணும் அப்படின்ற ரியாலிட்டியை யோசிக்கும் போது, அப்போ நம்மளுடைய உள்நாட்டு கட்டமைப்புகளை, கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய உள்நாட்டு கட்டமைப்புகளை மேம்படுத்தணும். அதை மேம்படுத்துவதற்காக அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிராமப்புற மக்களையே நாம் பயன்படுத்தணும். அவங்களுக்கு நம்ம சம்பளமாக அந்த பொருளாதாரத்தை கொண்டு போய் அவங்கக்கிட்ட சேர்க்கணும் அப்படின்ற அடிப்படையில் குறைந்தபட்சம் இந்தியாவில் எந்த மூலையில் ஒரு கிராமம் இருந்தாலும் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு குறைந்தபட்ச அடிப்படையாக ஒரு வருடத்திற்கு 100 நாள் அவர்களுக்கு நம்ம வேலை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மகத்தான திட்டத்தை கொண்டு வந்து, அந்த திட்டத்தின் மூலமாக எண்ணற்ற மக்கள் எண்ணற்ற நெருக்கடியான காலகட்டங்களில் அந்த திட்டத்தின் மூலமாக பலனடைஞ்சாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொரோனா காலம் மறந்துவிட முடியுமா? கொரோனா காலத்தை காலில் செருப்பு இல்லாமல் நடந்தே வடமாநில தொழிலாளர்கள் கொரோனாவுடைய முதல் செக்ஷனில் போகிறாங்க. 2வது காலகட்டத்தில் மாநில அரசு ட்ரெயின் பிடிச்சி கொரோனாவுக்காக வந்த வட மாநிலத்தவர்களை அவங்க ஊருக்கு அனுப்புது. அதற்கு கூட மாநில அரசு காசு தரணும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இந்த கொரோனா காலத்தில் மக்களிடம் மென்மையை காட்டியது இந்த பாஜக அரசு. டெல்லியில் நீங்கள் பார்க்கலாம், இப்போவும் போய் யூடியூப்பில் இருக்கும், போய் தேடி பாருங்கள். டெல்லியில் சிலிண்டர் இல்லாமல் ஒரு மனைவி தன் கணவனுக்கு தன் வாயாலேயே ஊதி ஆக்சிஜன் கொடுத்த அந்த காட்சி, அந்த சுவாசத்தை கொடுத்த காட்சிலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்ப்பவருடைய மனதை அப்படியே வருடக்கூடியதாகவே இருந்திருக்கும். இன்னும் எண்ணற்ற பிணங்கள், எவ்வளவு பிணங்கள் கங்கையில் போடப்பட்டுச்சு, எத்தனை பிணங்கள் சிதை கூட்டம் கூட்டமாக என்னமோ உலகப்போர் நடந்த காலத்தில் கூட்டமாக மனிதர்கள் கொல்லப்பட்டு கிடப்பார்களே, அது போன்று மக்கள் எவ்வளோ சிரமங்களே, அந்த நேரத்தில் எவ்வளோ பேருங்க இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்ப நம்ம பாஜக அரசு சொன்ன பதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நோ டேட்டா. நம்ம மாண்புமிகு முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் ஐயா அவர்கள் சொல்லுவாங்க, இது என்டிஏ கவர்மெண்ட் கிடையாது, இது நோ டேட்டா கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு கொடூரத்தின் உச்சத்தில் இருந்த இந்த கொரோனா காலத்தில் கூட இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு அப்படின்றது கிராமப்புறங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாகவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம்.
அந்த அளவுக்கு மக்களுக்கு பயனடையக்கூடிய ஒரு திட்டமாக இருந்த திட்டத்தை ஏதோ தொடக்கத்தில் மோடி அவர்கள் வந்துவிட்டால் இந்தியாவை மாற்றி விடுவார் அப்படின்ற மாதிரி மாயாஜால வித்தைகள்லாம் காட்டி சைனாவில் இருக்கக்கூடிய பில்டிங்குகளையும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆறுகளையும் காட்டி இதுதாங்க குஜராத்து பாருங்கன்னு சொல்லி மக்களை ஏமாற்றி அதன் மூலமாக ஆட்சிக்கு வந்து இந்தியாவை மாற்றப் போகிறார் மோடி அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்குற நேரத்தில் மோடி என்ன மாற்றினாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா திட்டங்களின் பெயரை தான் மாற்றிருக்கார். இந்தியாவின் பெயரை பாரத்னு மாற்றிடலாமா? அவர் கொண்டு வர திட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். ஏற்கனவே காங்கிரஸ் ஒரு திட்டத்தை தயாரித்து வைத்து அதை வெற்றிகரமாக செயல்படுத்தியிருக்கும். அந்த திட்டங்களை அப்படியே பெயர் மாற்றி அதற்கு அவர்கள் லேபிளை ஒட்டும் செயலை தான் அவர்கள் எப்போதும் செய்வார்கள். இந்த முறையும் அப்படி செய்திருந்தார்கள்னா பரவாயில்ல போங்கப்பான்னு விட்டுருக்கலாம். ஆனால் அவர்கள் வெறும் பெயர் மாற்றுவதோடு இல்லாமல் அந்த திட்டத்தை அப்படியே வந்து நலிவடையும் நிலைக்கு அந்த திட்டத்தின் மூலமாக பயனாளர்களுக்கு பயனே கிடைக்காத ஒரு சூழலை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. எப்படி? இப்போ அவர்கள் கொண்டு வந்திருக்கிற திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா விபிஜி ராம்ஜி 125 நாள் மக்களுக்கு நாங்கள் வேலை குவிக்க போகிறோம் அப்படின்ற பெயரில் இந்த திட்டத்தை வந்து அவங்க அறிமுகப்படுத்துகிறாங்க. காங்கிரஸ்காரர்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தேசமும் பாஜகவிடம் கேள்வி எழுப்புது. ஏங்க மகாத்மா காந்தி பேரில் இருக்கிற ஒரு திட்டத்தையாக மாற்றுவீங்க? ஏங்க அதை கூட நீங்கள் விட்டு வைக்க மாட்டீங்களா? என்ன கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு பார்ப்போம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 நாளைக்கு பதிலாக 125 நாள். நல்ல விஷயமா வெளியிலேருந்து பார்க்கும்போது தெரியுது இல்லைங்களா? பட் ஆனால் உள்ள என்ன இருக்குது ரியாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு முன்பு ஒரு வருடத்தில் 365 நாளில் 100 நாள் வேலை. அது எப்போ வேணால் இருக்கலாம்னு வச்சுக்கோங்க. இப்போ இவங்க கொண்டு வந்திருக்கிற திட்டம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருடத்திற்கு 365 நாள். இந்த 365 நாளில் 30 நாள் விதைப்பு காலம், 30 நாள் அறுவடை காலம். இவங்களுக்கு வந்து வேலை கிடையாது. மீதி இருக்கிறது 305 நாள். சரி, இந்த 305 நாளில் ஒன்றால் 125 நாள் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி, ஏற்கனவே 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம்னு ஒரு வருஷத்துக்கு நம்ம வச்சுருக்கோம்ல, அதுலேயே முதல்ல இவங்க 100 நாள் வேலைவாய்ப்பு கொடுக்கல. நீங்கள் டேட்டாஸ் எடுத்து பார்க்கலாம். இவங்களால் அதிகபட்சமாக 100 நாளைக்கு 60 நாள் என்னமோ தான் வேலையே கொடுக்க முடியுது. அது போக அப்படியே வேலை கொடுத்தாலும் சம்பளம் கொடுப்பதில்லை. உதாரணம் இருக்குது. மேற்கு வங்கத்தில் இவர்கள் சம்பளம் கொடுக்கவில்லை 100 நாள் வேலை திட்டத்தின் அடிப்படையில்னு அவங்க உச்சநீதிமன்றம் வரையும் போய் நிவாரணம் வாங்கக்கூடிய சூழல் தான் இருக்குது. அதன் அடிப்படையில் இவங்க 125 நாளில் அதில் 60 நாள் வேலை தரமாட்டோம், மீதி 305 நாள். இந்த 305 நாளில் நாங்கள் 125 நாள் வேலை கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டு. இப்போ எப்படி வேலை செய்ய போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு முன்பு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கிராமம், உங்கள் ஊரில் 1000 பேர் இருக்காங்க. அதில் 300 பேர் இந்த மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு சட்டத்தின் அடிப்படையில் வேலை கேட்குறாங்கன்னா அரசாங்கம் கொடுத்தாகணும், மறுக்க முடியாது. வேலை கேட்டால் வேலை கொடுத்தே ஆகணும் அப்படின்றது சட்டம், உரிமை. ஆனால் தற்போது இவர்கள் கொண்டு வந்திருக்கிறது எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 300 பேர் வேலை கேட்கலாம், உங்களுக்கு உரிமை இருக்குது. ஆனால் உங்கள் ஊரில் நீங்கள் 300 பேர் செய்கிறதுக்கான வேலை இருக்கான்னு பார்த்து, இல்லை இந்த இடத்துல இந்த வேலைக்கு 100 பேர் போதும் அப்படின்ற அடிப்படையில் தான் இப்போ இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. இதற்கு முன்பு காங்கிரஸ் அரசு இருந்தப்ப ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இந்த கிராமப்புற 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் அடிப்படையில் எத்தனை லட்சம் கோடிக்கு, ஒரு 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு டிமாண்ட் இருக்குது அப்படின்னா அந்த 1 லட்சம் கோடிக்கான வேலைகளை இந்திய அரசு கொடுத்தே ஆகணும். பட் இப்போ இவங்க இப்படி அந்த திட்டத்தை கொண்டு வரல. இப்போ அவங்க எப்படி கொண்டு வராங்கன்னா, அவங்க ஒரு ஃபண்டை ஒதுக்கிடுவாங்க. இந்த வருஷம் இந்த 125 நாள் வேலை திட்டத்தில் ஒரு 50,000 கோடிப்பா அப்படின்னு ஒதுக்கிட்டாங்கன்னா, இந்த 50,000 கோடிக்கு தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும். அதற்கு மேலே டிமாண்ட் வந்தால் அதுக்கு மத்திய அரசு பொறுப்பேற்காது, மாநில அரசு அதை பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி மீதி சுமையை வந்து மாநில அரசு பக்கம். சரி, இருக்கக்கூடிய அந்த 125 நாள்லையாவது நீங்கள் முழு பணத்தை கொடுப்பீங்க அப்படின்னு பார்த்தா, அதிலும் 60% மத்திய அரசு, 40% மாநில அரசு அப்படின்னு சொல்லி மாநிலத்தின் மீதும் நிதிச்சுமை, மக்களுக்கும் வருடத்தில் 365 நாளில் வேலை கிடைப்பதில் சிரமம், ஏகாதிபத்திய மனப்பான்மையில் இருக்கக்கூடிய நில முதலாளிகள், அதிகமான நிலங்களை வைத்திருக்கக்கூடியவங்களுக்கு மிகுந்த ஒரு உதவும் மனப்போக்கில், ஏற்கனவே நம்ம மோடி ஐயாவை பற்றி நமக்கு நல்லா தெரியும். ஒரு பெரிய செல்வந்தர்கள்னால் அவங்கள அவர் எப்படி ட்ரீட் பண்ணுவார், அவங்களோட எப்படி நடந்துப்பார், ஆனால் சாமானியர்களை எப்படி நடத்துவார்ன்றது நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதன் அடிப்படையில் கிராமப்புற மக்கள் இந்த நில முதலாளிகளிடம் விதைப்பு காலத்திலேயோ அறுவடை காலத்திலேயோ நிச்சயமாக அந்த வேலைக்கு மட்டும்தான் போகணும். அதுக்கு பேரலாக கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய வேலை இதுவரைக்கும் இருந்துச்சு, அவங்களுக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை இருந்துச்சு. நான் நினச்சா ஒருத்தருடைய நிலத்தில் போய் விவசாயியாக வேலை செய்வேன், அப்படி இல்லை அந்த சம்பளம் எனக்கு செட் ஆகலை, இல்லை அந்த இடத்துக்கு நான் போக பிரியப்படலை அப்படின்னு சொன்னால் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய 100 நாள் வேலை திட்டத்துக்கு போய் நான் வேலை செய்வேன். இப்படி இருந்த நான் இனி எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இந்த அறுவடை காலத்திலையும் இந்த விதைப்பு காலத்திலையும் எனக்கு அரசாங்கம் வேலை தராது. நான் என் கிராமத்திலோ என் ஊரிலோ இருக்கக்கூடிய ஒரு நில முதலாளி இருக்காருன்னா அவர் என்ன சம்பளம் கொடுக்குறாரோ அந்த டிமாண்டுக்கு உட்பட்டு நான் அவர்கிட்ட போய் வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு கட்டாய சூழலை உருவாக்கி இருக்கிறாங்க. எது எவ்வாறாகி போயினும் கடந்த 11 வருடங்களாக பாஜக ஆட்சியில் மக்களினுடைய பொருளாதார நிலைமை எந்த அளவில் இருக்குது என்பதற்கு கைப்புண்ணிற்கு கண்ணாடி தேவையில்லை என்பதே பதில். நன்றி.